நம்ம இன்றைக்கி பாசிப்பயிறு முளைக்கட்டின பாசிப்பயிறு வச்சு ஒரு கிரேவி செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல்ல இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, தக்காளி 2, தேங்காய் கொஞ்சம், அதோட இந்த கிரேவியோடு சேர்த்து செய்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் ரெடி பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஆயில் ஊற்றிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடலாம். கடுகு வெடித்தோடனே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சீரகம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஒரு கண்ணாடி வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வரட்டும். வதங்கின பிறகு நம்ம கீரையை சேர்த்து அதையும் ஒரு வதக்கிட்டு வேக விடலாம். ஏன்னா பாசிப்பயிறு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதனால் இதை வதக்கிட்டு இதோட கீரையை சேர்த்து ஒரு வதக்கி அதை அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி வேண்டிய மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நம்ம வேக விடுறோம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போடுறேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள். அப்படி இது தனியாக இல்லாதவங்க சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன். இது வதங்கி வந்த பிறகு இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம கீரையை போட்டு வேக விடலாம். இந்த கீரையும் நான் இப்போ சேர்த்துடலாம். கீரையை நல்லா வதங்கினோன்னே தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதில் உப்பு அளவாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி வெந்த பிறகு இதை பார்க்கலாம். கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த வேக வச்ச பாசிப்பயிறு முளைக்கட்டின பாசிப்பயிரை இதை சேர்க்குறோம். இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்க்குறோம். இதுக்கு நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அது அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தழை போட்டு இறக்கினோம்னா இந்த ஃப்ரைட் டிஷ் ரெடி. இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம திருப்பி பார்ப்போம். இப்போ வந்து நல்லா கொதி வந்து எல்லாம் பாசிப்பயிரும் தேங்காய் எல்லாம் போட்டு இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லா இதுக்கும் சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லோரும் இதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்.